கச்சத்தீவை தாரை வார்க்கும் முடிவுக்கு திமுக கடும் எதிர்ப்பை பதிவு செய்ததாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு திமுக காரணம் என்ற பாஜகவின் குற்றச்சாட்டுக்கு அவர் அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம். திரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார். இன்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து RT மூலமாக ஒரு தகவல் பெறப்பட்டிருக்கிறது. இலங்கையை தமிழகத்தில் எல்லையாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை தாரைவார்க்கப்பட்டது யார் என்று விரைவில் தெரிய வரும். குறிப்பாக திமுகவுக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்கிறது என்று நாளை வெளியிடுவதாக அறிவித்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு கற்பனையான எண்ணத்தில் பிஜேபி தேர்தலில் இந்த 40 தொகுதியில் ஒன்று கூட அவங்க தேர போறது இல்லைன்றது முடிவு பண்ணதுனால எதையாவது ஒரு பொழுது வாரி தூற்ற வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். கச்சத்தீவு பிரச்சனை குறித்து எங்கள் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது மிக தெளிவாக 1977 இருந்து அவர் மறைகிற வரை அவ்வப்போது இந்த பிரச்சனையை பொய்யான இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிற போது ஆணித்தரமாக கலைஞர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். 1974 அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவெடுத்தது. அதை கடுமையாக சட்டப்பேரவையிலே கண்டித்து எங்களுடைய அன்றைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார். அதோடு நிற்கவில்லை. திமுக கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு பூராவிலும் கச்சத்தீவை நாம் தாரி வார்க்கக்கூடாது என்றால் மக்களுக்கு அவேர்னஸ் தமிழர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக முதலமைச்சராக இருந்த கலைஞரில் இருந்து அத்தனை பேரும் கண்டன பொதுக்கூட்டங்கள் திமுக சார்பில் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு தமிழகம் எங்கும் கூட்டங்கள் நடைபெற்றது. திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு எமர்ஜென்சி நேரத்தில் அதை தார வார்த்தார்கள் என்பதுதான் உண்மை. இந்த விஷயத்துல திமுகவுடைய சாயம் வெளுத்துக்கிட்டு வருகிறது அப்படின்னு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இதை எப்படி பாக்குறீங்க? இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிற போது அந்த அம்மா எங்க இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் குறிப்பிட்டதை போல நான் இருந்தவன், அந்த கண்ட கூட்டத்திலே பேசியவன், எல்லாம் அந்த விவகாரம் ஃபுல்லா தெரிஞ்சவன்கிற முறையில் நான் சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் திமுக கழகத்துடைய சாயம் அல்ல, மோடியுடைய சாயம் எடுக்க போகிற 10 ஆண்டு காலம் இவர் தான் ஆட்சியில் இருந்தார்கள். கச்சத்தீவை மீட்டுக் கொடுத்திருக்கலாம் அல்லவா?